ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுவிசேஷத்திலே கிருபாதார பலி அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவன் மனிதனானார் மரிப்பதற்காகவே, மரிப்பதும் கிருபாதார பலியானார் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். லேவியராகமம் 16வது அதிகாரத்தின் அடிப்படையிலும் கிருபாதார பலி என்கிற வார்த்தை எதிலிருந்து வருகிறது என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் நடந்த அந்த அட்டோன்மெண்ட்டை குறித்து நான் பார்க்கும் பொழுது, பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவத்தை ஒரு காளையை பலியிடுவதன் மூலமாக பாவ நிவர்த்தி செய்து விட்டுவிட்டு பின்பு 2 ஆடுகளை தேர்ந்தெடுக்கிறார் என்று நான் சொன்னேன். ஒரு ஆட்டை அவர் பலியிட்டு அந்த இரத்தத்தை எடுத்து அந்த நியாயாசனத்தின் மீது தெளிக்கும் பொழுது அது கிருபாசனமாக மாறுகிறது. இதன் மூலமாக நமக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கப்பெறுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். சரி, இன்றைக்கு அந்த இன்னொரு ஆடுக்கு என்ன ஆச்சு? அந்த 2வது ஆடை அதை ஸ்கேப் கோட் அல்லது போக்காடு என்று சொல்வார்கள். என்ன சொல்கிறது வேதம்? இது பிரதான ஆசாரியன் அந்த 2வது அந்த ஆட்டின் மேலே தலையின் மேல் கையை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களினுடைய பாவத்தை அதன் மீது அறிக்கை செய்கிறார். அப்படின்னா அந்த பாவம் எல்லாம் இந்த ஆடு மேலே டெபாசிட் ஆகுது. கொஞ்சம் கற்பனையாக யோசித்து பார்த்தோன்னா, ஒரு வெள்ளை கலரில் நல்ல ஒரு ஆடு, கொளுத்த ஆடாக இருந்துன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த ஆசாரியன் அப்படியே தலையில் கையை வச்சு இந்த பாவத்தில் அறிக்கையை செய்ய ஆரம்பித்த உடனே அந்த ஆடு அப்படியே கருகருன்னு மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கற்பனைக்காக சொல்ல போகிறேன். அப்படி இந்த மொத்த தேசத்தினுடைய பாவத்தை அந்த ஆட்டின் மேலே செலுத்துகிறாங்க. செலுத்தி முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆட்டை ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு வாலிபன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொண்டு போய் இந்த ஆடு திரும்ப வர முடியாத அளவுக்கு தூரத்திற்கு கொண்டு போய் அந்த ஆட்டை விட்டுட்டு வராங்க. இதன் மூலமாக நமக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். பாவங்களை நீக்கும் பொருட்டாக, சென்டிங் அவே அவர் சின்ஸ், அல்லது இப்படி சொல்லலாம், ரெமிஷன் ஆஃப் அவர் சின்ஸ். அப்படின்னு என்ன? சிம்பிள், ரிமெம்பர் நோ மோர் அபவுட் அவர் சின்ஸ். இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம தவறுகளை மன்னிக்கிறது நம்மளாலேயும் முடியும். ஆனால் நம்ம மன்னிக்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை ஒரு தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுட்டுங்களேன், இங்கே பாரு அப்பா மன்னிச்சிட்டேன், இனிமேல் இது செய்யக்கூடாது, சரியா? சரி. அந்த குழந்தை திருப்பி செஞ்சோன்னே சொல்லுவான், இங்கே பாரு ஏற்கனவே ஒரு தடவை செஞ்ச, இப்போ 2வது தடவை செய்கிற, இப்போது நான் மன்னிக்கிறேன், 2 தடவை மன்னிச்சிட்டேன், ஓகே சரியா அப்படிம்போம். அப்போது நம்ம மன்னிக்கமே தவிர மறக்கலை, நாம் மன்னிக்கிறோமே தவிர அந்த பாவத்தை முழுவதுமாக நம்மளுடைய எண்ணத்தில் இருந்து அந்த தவறுகளை நீக்கலை. ஆனால் ஆண்டவர் எப்படி நம்மளை பார்க்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம பாவத்தை தவறுதலாக நம்ம செய்யும் பொழுது, அதாவது அப்போ தொடர்ந்து பாவமே செஞ்சிட்டு இருக்கலாமா பிரதர் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணோம். ஏன்னா 1 யோவான் போய் படித்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்படுவதற்கான அடையாளங்கள், ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் அங்கே இருக்குது. சரி, நம்ம அந்த பக்கம் வேண்டாம், இந்த பக்கம் வரும். இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த பாவம் செய்த உடனேயே தேவன் இந்த பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, மறந்தும் விடுகிறார். The slate is clean. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 103வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சென்டிங் அவே. இதே தான் நான் எபிரேயர் 9:26 வாசிச்சேன்ல, பாவங்களை நீக்கும் பொருட்டாக. எப்படி நீக்கிறாரு? மேற்குக்கும் கிழக்குக்கும். நல்ல கவனிங்க, ஒரே திசையில் இருக்கிற 2 இடங்களுக்கு இடையே தூரத்தை தான் அளவிடப்பட முடியுமே தவிர, எதிரெதிர் திசை மேற்குக்கும் கிழக்குக்கும் டிஸ்டன்ஸை நீங்கள் ஒரு நாள் கால்குலேட்டே பண்ண முடியாது. அது மாத்திரமல்ல, மீகா 7வது அதிகாரம் 19வது வசனத்தை சொல்கிறாரு, இந்த பாவத்தை எவ்வளோ தூரம் விளக்கிட்டார் அப்படின்னா, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடலுடைய ஆழம் நமக்கு தெரியாது, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை, ஒரு பாவம் நம்ம செய்ததா அவர் நினைவிலே இல்லாத அளவுக்கு பாவங்களை, நாம் செய்கிற பாவங்களை மறக்கிறவராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு வேத சரித்திரத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். ரெமிஷன் மீன்ஸ் சென்டிங் அவே, அல்லது பாவத்தை அனுப்புறார், தூர அனுப்பிட்டார், நீக்கிட்டார்.
அதே இது எப்படி சொல்லலாம், there is no more suffering for sin because there is no more remembrance of sin. பாவத்தை அவர் மீண்டும் நினையாததினாலே மீண்டும் நாம் வருத்தப்பட வேண்டிய, சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம சொந்தத்தில் ஒருத்தனை தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே 4 தடவை சொல்லிட்டேன், இன்னும் இப்படி தான் பண்ணுறான், அப்போ என்ன அர்த்தம், இப்போ 5ஆவது தடவை பண்ணிட்டான் அப்படிங்கிறோம். 4 தடவை மன்னிச்சோன்னு சொல்கிறோம், ஆனால் நினைவில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சென்டிங் தம் அவே அப்படின்னா, திருப்பி இதை நினச்சி நீ வருத்தப்படாத. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாவம் நீ செய்ததையே நான் மறந்துட்டேன். அந்த ஆடு எங்கேயோ கண்காணா இடத்துக்கு போயிடுச்சு. சீர்திருத்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சீர்திருத்தவாதியை குறித்து நான் உங்களிடத்தில் எடுத்துக்காட்டுக்காக சொல்ல ஆசைப்படுறேன். 15, 16வது நூற்றாண்டுகளில் தாமஸ் கிரான்மார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ச் பிஷப் இருந்தார். இந்த ஆர்ச் பிஷப் இருந்த காலகட்டத்தில் சீர்திருத்தம், அந்த சீர்திருத்த காலகட்டம் அப்படின்னு அதை சொல்லலாம். அதாவது ரோம திருச்சபை, ரோம கத்தோலிக்க திருச்சபை பல கிரியைகளை உள்ள கொண்டு வரும் பொழுது பல சீர்திருத்தவாதிகள் வேதத்தின் அடிப்படையிலே சபையை தேவனுக்கு நேராக, வேதத்துக்கு நேராக திருப்ப முற்பட்ட காலகட்டம் அது. இப்படி சீர்திருத்தவாதிகளை பல முறை கொலை செய்வதற்கும் அவர்களை கடத்துவதற்கும், நாடு கடத்துவதற்கும் அன்னைக்கு இருந்த அரசாங்கம் உட்பட்டு கொண்டிருந்தது. அப்படி இருந்த காலத்தில் அந்த தாமஸ் கிரான்மார் அவர் இருந்த காலத்தினுடைய ராஜாவினுடைய அனுகூலத்தை பெற்று அரண்மனையில் இந்த புராட்டஸ்டன்ட் மூமெண்ட் அதுக்குரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு சம்பவம் நடந்தது. அவருடைய நெருங்கிய உறவினர் ஒருவரும் இவரால் அதிகம் பயன்பெற்ற இன்னொருவரும் சேர்ந்து இவருடைய அந்த சீர்திருத்த மூமெண்ட்ஸ், இவருடைய திட்டங்களை எல்லாத்தையும் வெளியே மக்களுக்கு தெரியப்படுத்தி, இன்னும் சொல்லப்போனால் இவருக்கு எதிரானவர்களுக்கு தெரியப்படுத்தி இவரை கொலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதற்காக அவர்கள் சில ஒப்புதல் வாக்குமூலம் போன்ற காரியங்களை தயார் செய்து அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இது தாமஸ் கிரான்மாருக்கு தெரிய வந்தது. அவர் அதை எடுத்து பார்த்து அவருக்கு அது தெரிந்த உடனேயே இதை செய்தவர்களை கூப்பிட்டு, 2 பேரையும் கூப்பிட்டு, எனக்கு எதிராக யாரோ இந்த மாதிரி என்னுடைய இந்த சபை சீர்திருத்தத்திற்கான நான் எடுக்கிற முயற்சிகளை வெளியே தெரிந்து என்னை கொலை செய்வதற்கு யாரோ திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 பேரில் ஒருத்தர் சொன்னார், அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு நிச்சயமாக அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு மட்டும் அவன் யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவனை கொல்ற வேலையை நானே செய்வேன் அப்படின்னு சொன்னார். உடனே தாமஸ் கிரான்மார், டிப்ரவிட்டி ஆஃப் மேன், மனிதன் எப்படி சீரழிஞ்சு போயிட்டான் பாவத்தினால அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்பட்டு அவர்கள் எழுதிய ஒப்புதல் அந்த கடிதத்தை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்து, அந்த 2 பேரும் நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த 2 பேருக்கு ஒரு வழி தெரியல, அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. அப்போது அவர் இந்த காரியத்தை நினைவு கூர்ந்த அந்த சீர்திருத்தவாதி அவர்களை மன்னித்ததோடு மாத்திரமல்ல, அவர்கள் தவறுகளை மறந்து அவர்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தால் எப்படி அவரோடு அவர் பழகியிருப்பாரோ அதே போல தொடர்ந்து அவர் பழகின அந்த பழக்கத்தை பார்த்து மற்றவர்கள் அதை ஒரு பழமொழியாக, வழக்க சொல்லாகவே சொல்லக்கூடிய அளவுக்கு, தாமஸ் கிரான்மார் வாய் இருக்கணுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்ந்து காண்பித்தார். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதோடு மாத்திரமல்ல, அவர் மறந்தும் விட்டார். இன்னும் சொல்லப்போனால் அதை நீக்கி விட்டார், அதை தூரத்திலே எரிந்து விட்டார், ஆழத்திலே போட்டு விட்டார். 2 சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சண்டை போட்டுட்டு இருந்தோடனே அவங்களுடைய கிராண்ட்மா அடுத்த நாள் காலையில் அந்த பையன் வெளியில் போகிறான்னு சொன்ன உடனே, எங்கடா வெளியில் போகிற அப்படின்னு சொன்ன உடனே, இவன் பேர் ஜானி, இன்னொரு பையன் பேர் பாபி. அப்போ இந்த ஜானி சொன்னால், பாபி கூட போய் விளையாட போகிறேன். எந்த பாபி? ஏன் பாபி? ஃப்ரெண்டு பாபி. யாரு கூட? நேற்று சண்டை போட்டே அந்த பாபி கூடயா? அந்த பாபி கூட விளையாட போகிறேன்? நேற்று அவ்வளோ சண்டை போட்டிங்க, இன்னைக்கு அவங்க கூட விளையாட போகிறேன். கிராண்ட்மா, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், வி ஆர் குட் ஃபர்கெட்டர்ஸ். அதாவது கிராண்ட்மா உங்களுக்கு புரியல, பாட்டி உங்களுக்கு புரியல பாட்டி, நாங்கள் மறக்கிறவங்க. தேவன் நினைவு கூறுகிற தேவன் மாத்திரமல்ல, காட் இஸ் அ காட் ஆஃப் ஃபர்கெட்டர். அல்ல இப்படி சொல்லட்டுமா? தேவன் நல்ல ஞாபக மறதி உள்ளவர். என்ன ஞாபக மறதி? நாம் பாவங்களை, நம்முடைய பாவங்களை மறக்கக்கூடிய தேவன். இன்றைக்கும் அவர் உங்களை தன் மகனாக, மகளாக நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்து, ஒருவேளை இந்த தேவனுக்கு நாம் இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டோமே நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா, தி ஸ்லேட் இஸ் கிளீன். தேவன் அந்த பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, மறக்கிறவராக இருக்கிறார். அதனால்
நீங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தேவாலயத்துக்கு தேவனை நோக்கி தேடி வாருங்கள். யூதாஸ் பாவம் செய்தான். தேவாலயத்தை வந்தவன் அந்த காசை வீசி எறிஞ்சிட்டு தேவாலயத்தை விட்டு போனான். ஆனால் பேதுரு தேவனிடத்தில் திரும்பினான். மறுதலித்தவன் தான், ஆனால் தேவனிடத்தில் திரும்பினான். தேவனிடத்திற்கு திரும்புவோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் அப்பா. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அதை மறக்கிறவராகவும் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய மீறுதல்கள், தவறு உம்மை விட்டு நாங்கள் தூரம் போயிருந்தால் இன்று நாங்கள் இதை உணர்ந்து அன்று கெற்றகுமாரனுடைய தகப்பன் வாசலே காத்திருந்தது போல நீர் இன்றும் எங்களுக்காக காத்திருக்கிற என்பதை உணர்ந்து உம்மிடத்தில் திரும்ப, உம்முடைய வீட்டிற்கு திரும்ப எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.